ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொல்ற இந்த ஒரு ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி நீங்க சப்பாத்தி செய்யுங்க. ரொம்ப குறைவான நேரத்துல 50 சப்பாத்தியா இருந்தாலும் அசால்ட்டா கைவலிக்காம திரட்டி சுட்டு முடிச்சிடலாம். நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செய்யக்கூடிய சப்பாத்தியை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. காட்டன் கிளாத் எல்லாம் இருக்கும்ல, அதே மாதிரியான டெக்ஸ்சர்ல இருக்கும். நீங்க என்னதான் கசக்கி சுருட்டி மடிச்சு விட்டாலும் பாருங்க, நல்ல ஒரு சாஃப்டான டெக்ஸ்சர்லயே தான் இருக்கும். நம்ம அப்படித்தானே எதிர்பார்க்கிறோம் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு. குறிப்பா இந்த சப்பாத்தியை பிரிச்சு பார்த்தோம்னா அப்படியே லேயர் லேயரா வரும். நம்ம புத்தகத்தை பெரட்டும் போது பேஜ் பேஜா வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். நீங்க இந்த மெத்தட்ல செய்யக்கூடிய சப்பாத்தியை 2 நாள் கூட வச்சிருந்து சாப்பிடலாம், கெட்டு போகாமையும் இருக்கும். இப்ப பாருங்க, நான் இந்த சப்பாத்தியை பேப்பரை கிழிக்கிற மாதிரி கிழிச்சும் காட்டுறேன் பாருங்க. ரொம்ப மொடன்லாம் இல்லாம அப்படியே பேப்பர் மாதிரி அப்படியே சாஃப்டா கிழிக்கிறதுக்கு வருது. அப்ப எந்த அளவுக்கு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கும்னு பாத்துக்கோங்க. சரி, இந்த லேயரா இருக்கக்கூடிய சாஃப்டான சப்பாத்தி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வீடியோவை எந்த இடத்துலயுமே கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்துல 250 ml மெஷரிங் கப்பால நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சப்பாத்தி நல்லா சாஃப்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டியான தயிரை இது கூட சேர்த்துட்டு முதல்ல கலந்து விட்டுறலாம். இந்த மாவுல சேர்த்திருக்க உப்பு, தயிர் இது ரெண்டும் நல்லா ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ இந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர் சேர்த்துட்டு வழக்கமா நீங்க உங்க வீட்ல எப்பவும் எப்படி சப்பாத்தி மாவை பிசைவீங்களோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது குறிப்பா ஒரு விஷயம் பண்ண வேண்டியது என்னன்னா, மாவை இந்த மாதிரி பிசையும் போது உங்களால எந்த அளவுக்கு நல்ல ஃபோர்ஸா இந்த மாவை அடிச்சு விட்டு பிசைவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க செய்யக்கூடிய சப்பாத்தியும் ரொம்ப சாஃப்டா இருக்கும். இப்ப பாருங்க, நான் நல்ல ஃபோர்ஸா ப்ரெஷர் கொடுத்து இந்த மாவை இந்த மாதிரி சாஃப்டான மாவா பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதை ஒரு தட்டை போட்டு மூடியும் வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாவு நல்லா ஊறி வரட்டும். மாவு ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு மேற்கொண்டு நல்லா சாஃப்டா வந்திருக்கும். இப்ப பாருங்க, மாவு 5 நிமிஷத்துக்கு ஊறினதுக்கு அப்புறமா கையால தொட்டு பார்த்தோம்னா மேற்கொண்டு நல்லாவே ஒரு சாஃப்டான பதத்துல இருக்கும். அடுத்ததா நீங்க என்ன பண்ணுவீங்க, வழக்கமா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளா பிரிச்சு உருட்டி போடுவீங்க இல்லையா? அது மாதிரி செய்யாம இருக்கிற எல்லா மாவையுமே 2 உருண்டைகளா ஈக்குவல் பார்ட்டா பிரிச்சு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப இந்த 2 உருண்டையை தேய்ச்சுதான் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 சப்பாத்தி போல போட போறோம். அது எப்படின்னா, நான் ஒரு கிளீனான கிச்சன் கவுண்டர் டாப் மேலதான் இந்த சப்பாத்தி மாவை திரட்ட போறேன். இப்போ திரட்டுறதுக்காக கொஞ்சமா கோதுமை மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி தூவி விட்டுறலாம். நம்ம உருட்டி வச்சிருந்த 2 உருண்டையில இருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த கோதுமை மாவு மேல நல்லா ஒத்திட்டு, நீங்க வழக்கமா எப்படி சப்பாத்தி மாவை திரட்டுவீங்க, நல்லா நைஸா ஓரளவுக்கு தின்னாவும் இல்லாம திக்காவும் இல்லாம இந்த அளவு திக்னஸ்க்கு உங்களால எந்த அளவுக்கு நல்ல ஒரு பெரிய ரவுண்டு ஷேப்புக்கு திரட்ட முடியுமோ இது போல நல்ல ஒரு பெரிய ரவுண்டான ஷேப்புக்கு திரட்டிக்கோங்க. அடுத்ததா திரட்டின இந்த சப்பாத்தி மாவு மேல உங்க விரலால இது போல கொஞ்சம் கேப் விட்டு ரொம்ப நெருக்கி இல்லாம நல்லா எட்ட இது போல ஒரு பள்ளம் மாதிரி பதிச்சு விடுங்க. இதை ஏன் செய்யறேன்னு அப்புறமா சொல்றேன். இந்த மாதிரி செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து 1 டீஸ்பூன் எண்ணெயை எடுத்துட்டு திரட்டின இந்த சப்பாத்தி மாவு மேல இது மாதிரி விட்டுட்டு ஒரு பிரஷால ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி தேய்ச்சி விடுங்க. பிரஷ் இல்லைன்னா கைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி கம்ப்ளீட்டா தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா திரட்டின இந்த மாவை மடக்கி இது போல விடுங்க. முதல்ல மடக்கி முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கோதுமை மாவை நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் மடக்கி விடுங்க. மறுபடியும் கோதுமை மாவை எடுத்து இந்த மடக்கினதுக்கும் மேல நல்லா இது போல தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் இதை அப்படியே நல்லா ஃபோல்டு பண்ண மாதிரி மடக்கி விடுங்க. நீங்க இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி திரட்டின இந்த ரவுண்டான சப்பாத்தி மாவு முழுசையுமே நல்ல வரமாவை தூவி கொஞ்சம் கொஞ்சமா மடக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு ஷேப்புக்கு நல்ல ஒரு நீட்டான வடிவத்துல செட் பண்ணி வச்சிருங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். போதுமான அளவு இடம் விட்டு நீங்க எட்ட ஒரு பிஸா கட்டரை பயன்படுத்தியோ அப்படி இல்லைன்னா ஒரு நைஃபை பயன்படுத்தியோ இந்த அளவிலான ஒரு அகலத்துல நீங்க இது போல பீசஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட் பண்ண இந்த பீசஸை நீங்க ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. அதாவது நாளைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்க சப்பாத்தி செய்ய போறீங்கன்னா முதல் நாள் நைட்டே இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கட் பண்ணி பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க. மறுநாள் காலையில
நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி செய்யற பட்சத்துல 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த பீசஸ் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சிருங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரியான ஒரு சதுர வடிவத்துல இதை திரட்டிக்கோங்க. இதை தேய்த்து திரட்டும் போது கொஞ்சமா கோதுமை மாவை வர மாவு போல நல்லா டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நீங்க இது ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தின்னாவும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு அகலத்துல இந்த மாதிரியான ஒரு தடிமன்ல திரட்டிக்கோங்க. திரட்டி முடிச்சதுக்கு அப்புறமா இது மேல ஒட்டிக்கிட்டு இருந்த வரமாவை நல்லா இது போல நீக்கி விட்டுருங்க. இப்போ இதே வடிவத்துல நான் இன்னொரு பீஸையும் திரட்டி காட்டுறேன். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நல்ல பெரிய சப்பாத்தியா ரவுண்டா திரட்டிட்டு அது மேல பள்ளம் மாதிரி பதிச்சுட்டு எண்ணெய் தடவினோம் இல்லையா, அது எதுக்காகனா இதை நம்ம சப்பாத்தியா திரட்டும் போது நல்லா ஃபோர்ஸா அழுத்தம் கொடுத்து தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி தேய்க்கும் போது இதுக்குள்ள இருக்கிற எண்ணெய் கசிஞ்சு வெளியில வராம இருக்கும். அதே சமயம் இந்த பள்ளத்துக்குள்ள தேங்கி இருந்த எண்ணெய் இப்போ இதை நம்ம திரட்டும் போது ஈவனா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும். இப்போ இதே போல மீதமா இருக்கிற எல்லா மாவையுமே திரட்டிட்டு அடுப்புல தோசைக்கல்ல சூடுபடுத்திட்டு அதுல கொஞ்சமா சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு திரட்டி வச்சிருக்க சப்பாத்தி மாவை இப்போ இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா இப்போ இந்த சப்பாத்தி மாவுக்கும் மேல கொஞ்சமா மேற்கொண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு மிதமான தீயில 2 பக்கமும் நல்லா பொன்னிறமா வர அளவுக்கு வாட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க எந்த அளவுக்கு நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வருதுன்னு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க கோதுமை மாவை இந்த மாதிரி பிசைஞ்சி திரட்டி கட் பண்ணி திரட்டின பீசஸை பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கெல்லாம் சப்பாத்தி தேவைப்படும் போது சட்டுன்னு திரட்டி பட்டுன்னு சுட்டு எடுத்துடலாங்க. 10 நிமிஷத்துல 50 சப்பாத்திகளை கூட சும்மா அசால்ட்டா சுட்டு முடிச்சுடலாம். அப்புறம் நான் எடுத்துருக்கக்கூடிய 2 கப்பு மாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 சப்பாத்தி போல கிடைச்சிருக்கு. இது போல தயார் பண்ணக்கூடிய சப்பாத்தி பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கடைசி வரைக்குமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாவே இருக்குங்க. நீங்க இதுக்கு ஒரு பர்ஃபெக்டான கிரேவியோ இல்ல தொக்கோ செஞ்சு சைட் டிஷ்ஷா சேர்த்து சாப்பிடும் போது அருமையான சுவையில இருக்கும். குறிப்பா நீங்க இது போல சப்பாத்திய டிராவல் டைம்லலாம் செஞ்சு எடுத்துட்டு போய் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும், டேஸ்டா இருக்கும். 2 நாள் ஆனாலும் கெட்டு போகாம இருக்கும், வச்சு சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சப்பாத்தியை உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.